புதிய தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்துல இருக்கவங்க இங்க ஒரு சின்னதா 2-3 மாமரம் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய மாங்காய்களை பறிச்சு நம்ம காயா இருந்தா ஊறுகாவும், பழமா இருந்தா அதை ஒரு அல்வாவும் பண்ண போறோம். நம்ம மாங்காய் மரத்திலே பழுத்தும் நம்ம நிறைய இருக்குது. இதை பறிச்சுட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுட்ருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளி அந்த மாதிரி பறவைகள் நிறைய வரும், நிறைய சாப்பிட்டுருச்சு. அவங்களுக்கு போக தான் நமக்கு மீதி. இதெல்லாம் நல்ல பழமாவே இருக்குது. மாங்காயெல்லாம் நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. இதை கொண்டு போய் டேபிள் மேலே ஒரு துணி விரித்து வச்சுருக்கோம், அதில் போட்டு தொடச்சிக்கலாம். மாம்பழங்கள்லாம் கழுவி நம்ம அப்படியே துணியில் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லாவே காஞ்சிருச்சு. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கழுவின மாங்காயெல்லாம் நம்ம கட் பண்ணலாம். எல்லாமே பழுத்துருச்சுங்க. எதுவுமே காயா இல்லை போல இருக்கு. ஏன்னா வெளியில பச்சை கலர்ல இருக்கு, நம்ம உள்ள அரிஞ்சோம்னா நல்ல பழமாவே இருக்கு. அதனால இந்த மாங்காயை நம்ம ஊறுகாய் போட முடியாது. இது மாங்காய் இல்லை, மாம்பழமே ஆயிடுச்சு. இவ்வளோ மாம்பழம் இருக்குது, ஒட்டுக்கா இவ்வளோ நிறைய இருந்தா இதை நம்ம எவ்வளவுதான் சாப்பிட முடியும். நிறைய இருக்கனால நம்ம என்ன பண்ணலாம், இதை வேஸ்ட் பண்ணாம ஜாம் மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு கடையில ஜாம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வீட்டுல மாம்பழங்கள் நிறைய இருந்ததுன்னா இதை வச்சு நம்ம ஜாம் செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மாம்பழங்களை வச்சு நம்ம ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாம்பழங்கள்லாம் தோல் சீவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஜாமுக்கு லாஸ்ட்டாக கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துவோம். அதனால் நான் இப்போ எலுமிச்சம்பழத்தை 3 நம்ம கட் பண்ணிவிட்டு சாறு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதிகமாக செய்கிறதுனால 3 எலுமிச்சம்பழம் எடுத்து நான் கட் பண்ணி சாறு எடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம 30 மாம்பழங்களை நம்ம தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு அந்த பல்ப்பை அரைச்சி நம்ம அந்த வடசட்டியில் வச்சுருக்கோம். எப்பயுமே ஜாம் செய்கிறது அல்லது அல்வா செய்கிறது அப்படின்னா பெரிய வடசட்டியாக வைக்கணும். ஏன்னா இது தெரிச்சு வரும். இதுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோ சர்க்கரை சேர்த்து நம்ம செய்ய போகிறோம்.
இப்போ இந்த மாம்பழத்தோட நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். மாம்பழ ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோட்டத்தில் இருக்கிற மாமரத்தில் நம்ம மாங்காய் வந்து நம்ம பறிக்காமல் விட்டுருந்தோம். அது வந்து நல்லா கனிஞ்சு வந்துருச்சுங்க. எல்லா மாம்பழமே பழமாயிடுச்சு. அதனால் அந்த பழத்தை வச்சு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஜாம் வந்து செஞ்சுருக்கோம். நம்ம கடையில் போய் வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாம்பழங்களை வச்சு ரொம்பவும் டேஸ்டியான ஜாம் செஞ்சுருக்கோம். மாம்பழ ஜாம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஜாம் வந்து நல்லா சூடாறிடுச்சுன்னா நல்லா திக்காயிருங்க. அந்த மாதிரி திக்கான கண்டிஷனில் எடுத்து நம்ம பாட்டில் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறதுல வெளியவே நீங்கள் 1 மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம். இல்லை இன்னும் நாங்கள் வந்து 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான மேங்கோ ஜாம் வந்து ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.